Good morning, student. Today topic phylum Arthropoda. This is the largest phylum of animal kingdom. First largest phylum of animal kingdom. இருக்கிறதுலே இந்த அனிமல் கிங்டத்தில் மிகப்பெரிய தொகுதி அதிகமாக இருக்கக்கூடிய விலங்குகள் எந்த ஃபைலத்தில் இருக்குது அப்படின்னா ஃபைலம் ஆத்ரோபோடா இருக்குது. ஃபைலம் ஆத்ரோபோடா தட் மீன்ஸ் ஜாயிண்டட் லெக்ஸ் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை. ஸோ இந்த ஃபைலத்துக்குரிய அனிமல்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் எப்படின்னா ஜாயிண்டட் லெக்ஸ். ஜாயிண்டட் லெக்ஸ்னால் இணைந்த கால்கள், கணுக்காலிகள். தமிழில் சொல்கிறதுனா கணுக்காலிகள்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜாயிண்டட் லெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் எ கிரீக் வேர்ட். ஆத்ரோபோட்ஸ் மீன்ஸ் கிரீக் வேர்ட். ஆத்ரோஸ் மீன்ஸ் ஜாயிண்டட், போடஸ் மீன்ஸ் ஃபீட் இல்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆத்ரோபோடா. ஆத்ரோஸ்னால் ஜாயிண்டட் சொல்லுவோம், போட்ஸ்னால் ஃபீட், ஜாயிண்டட் லெக்ஸ். சரிங்களா? ஸோ இப்போது இந்த ஃபைலம் ஆத்ரோபோடா இதில் கூடிய அனிமல்ஸு என்னென்ன கேரக்டர்லாம் இருக்குது பார்க்கலாம். திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் கிங்டம் அனிமாலியா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஒன் மார்க்கில் கேட்பாங்க. லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் அனிமல் கிங்டம் எது அப்படின்னா ஃபைலம் ஆத்ரோபோடா. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆத்ரோபோடாக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா எதெல்லாம் ஜாயிண்டட் லெக்ஸாக இருக்குது? ஃப்ரான், காக்ரோச், ஸ்பைடர், நெக்ஸ்ட்டு ஸ்கார்பியோ, க்ரப், எர்மிட் க்ரப். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எதெல்லாமே வந்து ஜாயிண்டட் லெக்ஸாக இருக்கும் இல்லை. ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஆத்ரோபோடா அப்படின்னு சொல்லுவோம். இது பாருங்க, திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் கிங்டம் அனிமாலியா அண்ட் இன்க்ளூட் த லார்ஜஸ்ட் கிளாஸ் இஸ் கால்டு இன்செக்டா. ஸோ அதோட ரொம்ப முக்கியமானதுன்னா கிளாஸ் இன்செக்டா இதில் வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஃபைலத்தில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே எவ்வளோ இருக்குன்னா நியர்லி 7 to 9 or 10 மில்லியன்ஸ் இன்செக்ட் ஆர் அனிமல்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பாருங்கள், டோட்டல் ஸ்பீசிஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம் த 2 to 10 மில்லியன். கிட்டத்தட்ட 2 to 10 மில்லியன் அனிமல் ஸ்பீசிஸ் வந்து இந்த ஃபைலத்தில் மட்டுமே இருக்குது. தே ஹேவ் த பைலேட்ரியல் சிமெட்ரிக்கல். ஆல்ரெடி வி நோ தட் பைலேட்ரியல் சிமெட்ரி. அனிமல்ஸை எடுத்து கட் பண்ணால் பைலேட்ரல், ரெண்டு சைடில் பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும், ரெண்டாக பிரிஞ்சு போகும். ஸோ பைலேட்ரியல் சிமெட்ரிக்கல். செக்மெண்டட், தனித்தனி உடற்கண்டம் இருக்குது, செக்மெண்டட் இருக்குது. ட்ரிப்ளோபிளாஸ்டிக். ட்ரிப்ளோபிளாஸ்ட்னி 3 லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. எக்டோடம், எண்டோடம் அண்டு மீசோடம், 3 லேயர்ஸ். அண்டு ஜைசோசெலமெட் அனிமல்ஸ் சரிங்களா. ஸோ ஜைசோசெலமெட்ஸ் அனிமல்ஸ்னால் என்ன தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, எக்டோடம், எண்டோடம், இந்த அந்த ஸ்பேஸ் இன்பிட்வீனில் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் வந்து அந்த சீலம் கேவிட்டி வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அந்த சீலம் கேவிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு புலிட் இருக்குது, தட் இஸ் கால்டு ஜைசோசீலம். வித் ஆர்கன் சிஸ்டம் கிரேட் ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன். ரொம்ப முக்கியமானது ஆர்கன் சிஸ்டம், லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். மேக்ஸிமம் ஆல் த ஆர்கன் சிஸ்டம் ஆர் பர்சன்ட் வந்து அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், எல்லாமே இருக்கும். தே ஹாவ் த ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ் வித் ஆர் யூஸ்ட் ஃபார் லோகோமோஷன். ஸோ ஜாயிண்டட் லெக்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஜாயிண்டட் லெக்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லோகோமோஷன், ஃபீடிங் அண்ட் சென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ லொக்கோமோஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லொக்கோமோஷன் மீன்ஸ் மூவ்மெண்ட், இடப்பெயர்ச்சி. ஸோ அந்த அனிமல்ஸு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணால் நகர்ந்து போகணும், இது போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இது தேவைப்படும் அந்த ஃபீட்ஸ். ஸோ இதற்கு லொக்கோமோஷனுக்கு இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் இருக்குது இல்லையா. ஸோ ஃபுட்டை கேப்சர் பண்ணுறதுக்காக ஃபீடிங் இருக்குது. அண்ட் சென்சரி ஃபங்க்ஷன், சென்சேஷன், உணர்வு, இதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும். பாடி இஸ் கவர்டு பை த கைட்டினிஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் ஃபார் ப்ரொடக்ஷன் அண்ட் டு ப்ரிவென்ட் வாட்டர் லாஸ். ஸோ பாடி மேலே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஒரு ஷீட் வந்து ப்ரெசென்ட் ஆகும், தட் இஸ் கால்டு எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படி சொல்லுவோம், கைட்டினிஸ் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஷீட் வந்து இருக்குது. ஸோ அது வந்து எக்ஸோஸ்கெலிட்டன் பாடிக்கு மேலே வந்துன்னா ஒரு போன் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகும்னா வாட்டர் பாடி வந்து லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் ஷீட்ஸ் ஆஃப் பீரியாடிக்கலி பை த ப்ராசஸ் கால்டு மோல்ட்டிங் ஆர் எக் டைஸ். இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 mark இல்லை. மோல்ட்டிங் ஆர் எக் டைஸ். எக் டைஸ் மீன்ஸ் இதுதான் தோல் உரித்தல் ஆர் மோல்ட்டிங், ரிமூவல் ஆஃப் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிமூவல் ஆஃப் ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா மோல்ட்டிங் ஆர் எக் டைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மேலே இருக்க அந்த ஸ்கின்னு பீரியாடிக்கலாக 20 days ஆர் 30 days ஆர் 40 days ஒன்ஸ் என்ன பண்ணால் இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிமூவ் பண்ணுற இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லணும்னா மோல்ட்டிங், எக் டைசஸ் அப்படின்னு சொல்கிறோம். த பாடி கன்சிஸ்ட் ஆஃப் ஹெட், தொராக்ஸ் அண்ட் அப்டாமன் வித் எ பாடி கேவிட்டி இஸ் கால்டு ஈமோசில் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த
பாடி வந்து பார்த்திங்கன்னா 3 பார்ட்ஸாக பிரிக்கிறோம். ஒன் இஸ் ஹெட் ரீஜன், தொராக்ஸ் ரீஜன், அப்டாமன். சரிங்களா? ஹெட் ரீஜன் தலைப்பகுதி, தொராக்ஸ் ரீஜன் மார்பு பகுதி, அப்டாமன் வயிற்று பகுதி அப்படின்ட்டு 3 பகுதியாக பிரிக்கிறோம். ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹீமோசீல் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இல்லை, ஸோ ஹீமோசீல் மீன்ஸ் ஹீமோசீலுக்கும் ஹீமோக்ளோபின் ஹீமோசைனின் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா? நல்லா தெரிஞ்சுங்க. இந்த இடத்துல ஹீமோசீல் ஒன்று இருக்கும், ஹீமோசைனின் ஒன்று இருக்குது, ஹீமோக்ளோபின் ஒன்று இருக்கும். ஸோ ஹீமோக்ளோபினா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெட் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ ஹீமோக்ளோபின் வந்து ரெட் பிக்மெண்ட்ஸ் இருக்குது, அதனால தான் பார்த்திங்கன்னா பிளட் வந்து ரெட் கலராக இருக்குது. ஸோ ஹீமோசைனின் ஒன்று இருக்கும். ஹீமோசைனின் மீன்ஸ் காப்பர் நினைக்கிறேன். ஆமாம், காப்பர் பர்சண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு, அது வந்து கலர்லெஸ் அதுவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹீமோசீல் கலர்லெஸ் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கலர்லெஸ் ஃப்ளூயிடெல்லாம் இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே இருக்கிற ஃபைலம் ஆத்ரோபோட இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஹீமோசீல்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். வித்தவுட் ஹீமோக்ளோபின் கலர்லெஸ் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கும். ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஆத்ரோபோட இருக்கக்கூடிய அனிமல்ஸை பிடிச்சி ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணாலே பாடியிலேருந்து ஒரு வாட்டர் லைக் சப்ஸ்டன்ஸ் ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். தட் இஸ் கால்டு ஹீமோசீல். ஸோ அது வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆர் கில், புக் கில்ஸ், புக் லங் அண்ட் ட்ரக்கியா. ரொம்ப முக்கியமானது. இல்லை, ஒன்மார்கள் கேட்பாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸ் எந்த மூலிமா ரெஸ்பிரேஷன் பண்ணுது அப்படின்னா கில்ஸ் செல்கள் மூலிமா பண்ண ஆரம்பிக்கும். புக் கில்ஸ் இருக்குது, சரியா? அது இருக்குது. புக் லங்ஸ் இருக்குது, ட்ரக்கியா இருக்குது. சரியா? இதன் மூலிமா என்ன பண்ணால் இது வந்து ரெஸ்பிரேஷன் பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாமே வாட்டரில் இருக்கும்போது புக் லங்ஸு புக் கில்ஸ் மூலிமா என்ன பண்ணால் ரெஸ்பிரேஷன் பண்ண ஆரம்பிக்கும். டெரஸ்ட்ரியல் வரும்போது ட்ரக்கியா மூலிமா ரெஸ்பிரேஷன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணால் கில்ஸ் மூலிமா அது வந்து ரெஸ்பிரேஷன் பண்ண ஆரம்பிக்குது. இல்லை, ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அதோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஓப்பன் டைப். சரியா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் 2 டைப்ஸ் இருக்கும். க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்டு ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். சரியா? ஆப்ஷன்ஸ் ஆஃப் கேபிலரிஸ், ஆப்ஷன்ஸ் ஆஃப் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா? ஸோ இதெல்லாமே இருக்குது. சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஓப்பன் டைப். சென்சரி ஆர்கன் லைக் ஆண்டனை. இது பாருங்கள், சென்சரி ஆர்கன் நல்லா இருக்கு அப்படிங்க. சென்சரி லைக் ஆண்டனை, ஐ ஐயில் 2 டைப்ஸ் இருக்குது. காம்பவுண்ட் அண்டு சிம்பிள் ஐ. இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? காம்பவுண்ட் ஐயில் 2 டைப்ஸு. காம்பவுண்ட் ஐ ஒன்று இருக்கும், சிம்பிள் ஐ. சிம்பிள் ஐன்றது நார்மலாக ஒரே ஒரு ஐ மட்டும் இருக்கும். காம்பவுண்ட் ஐ அப்படின்றது என்னென்னா மைன்யூட்டாக இருக்கும். அந்த ஐயில் இருக்கிற இந்த பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக இந்த எல்லாமே ஒமாட்டிடியம் சொல்லுவோம். அது பேர் வந்து ஒமாட்டிடியம். ஒமாட்டிடியம் மீன்ஸ் கூட்டுக்கண்கள். இதில் கூட்டுக்கண்கள் அப்படின்னா ரொம்ப இந்த ஐ பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப மைன்யூட்டாக சின்னதாக இருந்துட்டு அது எல்லாமே ஒன்றா வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். தட் இஸ் கால்டு ஒமாட்டிடியம் சொல்லுவோம். ஸோ அது இருக்குது. அதோட ரொம்ப முக்கியமானது இந்த ஆண்டனை. இந்த ஆண்டனே, இந்த காம்பவுண்டை இதெல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம இந்த காக்ரோச்சை பார்த்துருப்போம். இல்லை, காக்ரோச் எடுத்து காக்ரோச்சை பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி மீசை மாதிரி 2 இழை இருந்துருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஆண்டனே அப்படின்னு சொல்லுவோம். அந்த காக்ரோச் அந்த மீசை மாதிரி இருக்கிறத பிடிச்சின்னு வச்சுக்கேன், அது எல்லாமே என்ன பண்ணால் அப்படியே துள்ள ஆரம்பிக்கும். சென்சேஷன் அளவுக்கு அதிகமாக இருக்குது. இதோட ஐ எடுத்து நம்ம நசுக்கி பார்த்தோம், ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப மைண்டாக சின்னதாக அந்த ஐ எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரெக்டர் ஆக ஆரம்பிக்கும். சரியா? ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்ட் ஐ அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸ்ட்ராட்டோசைட்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஈக்குவலிபிரம். அந்த பாடி பேலன்ஸ் பண்ணுறது என்ன பண்ணால் ஸ்ட்ராட்டோசைட்ஸ். இந்த ஸ்ட்ராட்டோசைட்ஸ் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா ஆர்கன்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆர் ஈக்குவலிபிரம் சொல்லுவோம். ஸோ இது இருக்குது ஆர் ப்ரெசன்ட். எக்ஸ்கிரீஷன் டேக் பிளேஸ் த்ரூ த மால்பிஜன் டியூபிள்ஸ். இது பாருங்கள், எது மூலிமா எக்ஸ்கிரீஷன்லாம் பண்ணுது இல்லை. மால்பிஜன் டியூபிள்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ மால்பிஜன் டியூபிள்ஸ் இருக்குது, கிரீன் கிளான்ஸ் இருக்குது, கார்சில் கிளான்ஸ் இருக்குது. இதுவும் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? எக்ஸ்கிரீஷன் டேக் பிளேஸ் இந்த மால்பிஜன் டியூபிள்ஸ், கிரீன் கிளான்ஸ் அண்டு கார்சில் கிளான்ஸ். ஸோ இது மூலிமா என்ன பண்ணால் எக்ஸ்கிரீஷன் பண்ண ஆரம்பிக்கும். தெர் ஆர் மோஸ்ட்லி டைசியஸ் அண்டு ஓவிபாரஸ். இருபால் உயிரி. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இருபால் உயிரியாக இருக்குது. அண்டு ஓவிபாரஸ். சரி, ஓவிபாரஸ் மீன்ஸ் நம்மளுக்கே தெரியும் என்னென்னு. சரிங்களா? ஃபெர்டிலைசேஷன் இஸ் யூஸ்வலி இன்டர்னல். ஃபெர்டிலைசேஷன் எல்லாமே அப்படின்னா பாடியோட இன்சைடில் நடக்க ஆரம்பிக்கும், இன்டர்னல். டெவலப்மெண்ட் மே பி டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். கருவுற வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு சில ஸ்பீசிஸுக்கு வந்து டைரெக்டாக இருக்கும், ஒரு சில ஸ்பீசிஸ் வந்து இன்டைரக்டாக இருக்குது. லைஃப் ஹிஸ்ட்ரி இன்க்ளூட்ஸ் மெனி லார்வல் ஸ்டேஜ் ஃபாலோட் பை மெட்டமார்ஃபாசிஸ். லார்வல் ஸ்டேஜ் நிறைய இருக்குது. ஸோ அதுலேருந்து அடுத்தடுத்து என்ன பண்ணால் வருதுட்ருக்கோம். எக்குலேருந்து நிம்புலேருந்து லார்வாலேருந்து பீப்பாலேருந்து அடல்ட். இந்த மாதிரி என்ன பண்ணால் ஸ்டேஜஸ் வந்து இருந்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எக்கு, நிம்ப், லார்வா, பீப்பா அண்ட் அடல்ட். இந்த மாதிரி என்ன பண்ணால் இந்த ஸ்டேஜஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து அதோட மெட்டமார்ஃபாசிஸ்ன்னு சொல்லுவோம். மெட்டமார்ஃபாசிஸ்னால் வளர் உருமாற்றம். அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஃபார்மேஸ் இருக்கும்.
growth in ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ இந்த ப்ராசஸ் நடந்துருக்கு. ஸோ எக்ஸாம்பிள், ஸோ இது வரைக்கும் அதோட இந்த கேரக்டர்லாம் பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஃபைல் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படி போல் எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன் limbless. Limbless means king crab. King crab a living fossils. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த கொஸ்டினுங்க. சரிங்களா, நல்லா கவனிச்சிங்க. இந்த கொஸ்டின் எல்லா இடத்துலையுமே இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் சரி, நீட் எக்ஸாம் இருந்தாலும் சரி, நம்மளோட எக்ஸாம் இருந்தாலும் சரி, ஆர்டினரி எக்ஸாம் இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஸோ லிம்லெஸ் மீன்ஸ் கிங் கிரப்னா அரச நண்டு கிங் கிராப். சரியா, ஸோ கிங் கிராப் சொல்லும் எ லிவிங் ஃபாசில்ஸ், உயிரோடு இருக்கக்கூடிய ஃபாசில்ஸ். சரிங்களா, உயிரோடு இருக்கிற ஃபாசில்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் இப்போ இருக்குது என்ன அப்படின்னா லிமுலஸ் தான் சொல்லுவோம். சரியா, பால்மோனஸ் மீன்ஸ் ஸ்கார்பியன். சரியா, பால்மோனஸ்னால் ஸ்கார்பியன் தெரியும் இல்லையா, தேல் இது இருக்குது. யுபாகரஸ்னால் எர்மிட் கிரப். எர்மிட் கிரப் இங்கே இருக்கும், பார்த்துருக்கோம் நம்ம. சரியா, எர்மிட் கிரப் இருக்குது. எர்மிட் கிரப் மீன்ஸ் துறவி நண்டு. ஓகே, ஸோ துறவி நண்டு சொல்லுவோம். ஸ்பீசிஸ் இருக்கும், அந்த ஸ்பீசிஸ் மேலே இன்னொரு ஸ்பீசிஸ் என்ன பண்ணால் ஆக்குபை இருக்கும். சரி, எர்மிட் கிரப் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏபிஸ் மீன்ஸ் அனிபி, தேனி. நெக்ஸ்ட்டு மஸ்கா மீன்ஸ் ஹவுஸ் ஃப்ளை. விடி மஸ்கா டொமஸ்டிகா அப்படின்னு சொல்லுவோம். விடி இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு இதில் வெக்டாஸ் என்னெல்லாம் இருக்குது. வெக்டாஸ்னால் தெரியும் இல்லையா, டிசீஸ் காசிங் ஆர்கானிசம். சரியா, வெக்டாஸ் இருக்குது. வெக்டாஸ் எதெல்லாம் இருக்குது அப்படின்னா அனாப்ளாஸ் மஸ்கிட்டோ, பெண் கொசுன்னு சொல்லுவோம் இல்லையா, அனாப்ளாஸ் மஸ்கிட்டோ இருக்குது. கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ, ஏடிஸ் மஸ்கிட்டோ, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோட டைப். சரி, வெக்டாஸ் வந்து அனாப்ளாஸ் இருக்குது, கியூலெக்ஸ் இருக்குது, ஏடிஸ் மஸ்கிட்டோ இது இருக்குது. சரியா, ஸோ இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது இங்கே பாருங்கள், எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்செக்ட். ரொம்ப முக்கியமானது, 2 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த கொஸ்டின். இல்லை, ஸோ எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ட் இன்செக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஸ் மீன்ஸ் அனிபி. சரியா, அனிபியில் 3 டைப்ஸ் இருக்கும், ட்ரோன், ஒர்க்கர் அண்டு கியூன். சரி, ஏபிஸ் அனிபி இருக்குது. அதை தவிர்த்து பாம்பக்ஸ்னால் சில்க்வாம். சரியா, பாம்பக்ஸ் மோரி, சில்க்வாம் பட்டுப்பூச்சி, பட்டு நூல் உருவாக்குறது. நெக்ஸ்ட்டு லாக்சிஃபர் மீன்ஸ் லாக் இன்செக்ட்னா அரக்கு பூச்சி, இந்த மெழுகு தயாரிக்கிற அது இருக்குது. ஸோ அதை தவிர்த்து லிவிங் ஃபாசில்ஸ் லிமுலஸ் இருக்குது, கிங் கிராப். நெக்ஸ்ட் வந்துன்னா கிரிகோரஸ் பெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லாக்டஸ். சரியா, ஸோ இது வந்து லாக்டஸ் இருக்குது, கிரிகோரஸ் பெஸ்ட் வந்து லாக்டஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்செக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ ஏபிஸ், பாம்பக் மோரி, லாக்சிஃபர், லிவிங் ஃபாசில்ஸ் லிமுலஸ் அண்ட் கிரிகோரஸ் பெஸ்ட். சரிங்களா, ஸோ இது வந்து எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்செக்ட்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபைலம் ஆத்ரோபோடா. இந்த ஆத்ரோபோடா இருக்கக்கூடிய அனிமல்ஸோட பெஸ்ட் கேரக்டர் ப்ளஸ் எக்ஸாம்பிள். தேங்க்யூ.